ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஆபிரகாம் சந்தித்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, ஆபிரகாம் திரும்பி வரும்போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தான். இந்த சோதோமின் ராஜா, சோதோம் என்ற பகுதியை ஆண்ட ராஜா, ராஜாவின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்பட்ட சாவே பள்ளத்தாக்கு மட்டும் வருகிறான். சோதோம் கானானுடைய ஒரு பகுதியாகிய சோதோம். சோதோம் என்றால் சமாதானம், சாலேம் என்றால் சமாதானம். சோதோமின் ராஜா புறப்பட்டு சாலேமின் ராஜா அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகிய சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து சோதோமின் ராஜாவை மீட்டுக்கொண்டு, சோதோமின் ஜனங்களை மீட்டுக்கொண்டு வரும்போது சாலேமின் ராஜாவை சந்திக்கிறான் ஆபிரகாம். தவறாக மாறிவிட்டது. சாலேமின் ராஜாவை சந்திக்கிற அந்த நேரத்தில் சோதோம் அந்த சாவே என்ற பள்ளத்தாக்கிலே அவர்கள் இருவரும் சந்திக்கிறார்கள். சாலேமின் ராஜா, ஆபிரகாம் இருவரும் அங்கே சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கும் போது சாலேமின் ராஜா அவன் என்ன விதமான அவன் ஊழியத்தை செய்தான் என்று சொன்னால், அவன் ஆசாரியனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அந்த ஆசாரியன் என்ன கொண்டு வந்தான் ஆபிரகாமுக்கு என்று சொன்னால், அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தான். அப்பமும் திராட்சரசமும் அவன் கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்து விட்டு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிக்கும் போது உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. 20ஆம் வசனத்தில், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் அவனுக்கு தசம பாகம் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். சாவே பள்ளத்தாக்கிலே சந்தித்த அந்த ராஜா சாலேமின் ராஜா. சாலேம் என்றால் சமாதானம். இந்த சாலேம் என்பதை இந்த இடத்தை பற்றி யோவான் 3:23 வாசிக்கிறோம். அங்கே யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தான் என்று பார்க்கிறோம். ஞான ஸ்நானம் கொடுத்த அந்த ஐனோன் பள்ளத்தாக்கிலே அதிகமான தண்ணீர் இருந்ததுனாலே அங்கே ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தான். சரித்திரபூர்வமான காரியங்கள். இரண்டாவதாக, அந்த சாவே பள்ளத்தாக்கு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்று சொல்லும்போது, அந்த இடத்துல அப்சலோம் தனக்கு குமாரன் இல்லாததுனாலே ஒரு தூணை நிறுத்தி அதற்கு தம்முடைய பெயரை, அவனுடைய பெயரை அதற்கு கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக, இவன் உன்னதமான ஆசாரியனாக, தேவனுடைய ஆசாரியனாக அங்கே இருக்கிறான். நாம் ஏற்கனவே பார்த்தது போல கானான் தேசம் முழுவதும் விக்கிரகங்களால் நிறைந்திருந்த நாட்கள்ல இந்த ராஜா, இந்த சாலேமின் ராஜா அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வருகிறான் என்றால், அந்த நாட்களிலே அப்பமும் திராட்சரசமும் ஆசாரியனுடைய அந்த தெய்வீக போஜனமாக இருந்தது என்று பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், தாவீது விடாய்த்தவனாக போன போது அங்கே அபியத்தார் ஆசாரியன் அவனுக்கு அப்பத்தை கொடுக்கிறான். எப்போதும் திராட்சரசம் ஆசாரியர்களிடத்திலே இருக்கும். அப்பம் என்பது தேவனுடைய சமூகத்திலே வைக்கிறது. அதை இந்த உன்னதமான ஆசாரியன் அதை கொண்டு வருகிறான். விசேஷித்தவர்களுக்கு, கனம் பொருந்தியவர்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கப்படும் ஆசாரியனாலே. களைத்தவர்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கப்படும். காயப்பட்டவர்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கப்படும். காயத்தின் மேல் பூசுவதற்கு திராட்சரசத்தை பயன்படுத்துவார்கள். அங்கே நல்ல சமாரியன் காரியத்திலே கூட ஆண்டவராகிய இயேசு அதை சொன்னதை நாம் பார்க்கிறோம். அடுத்து அவன் என்ன செய்கிறான் என்றால், ஆசீர்வதிக்கிறான். ஆபிரகாமை அவன் ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிக்கும் போது உன்னதமான தேவனுடைய நாமத்தை கொண்டு அவன் ஆசீர்வதிக்கிறான். அவனுடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிற அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம்.
அப்பொழுது ஆபிரகாம் அவனுக்கு எல்லாவற்றையும் தசம பாகமாக அவனுக்கு 10 சோதோமின் ராஜா அவனுடைய காரியங்களை திருப்பி கொண்டு வரும்போது அதை அவன் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இவன் யார்? இந்த மெல்கிசேதேக்கு, இந்த சாலேமின் ராஜா யார் என்று நாம் பார்க்க வேண்டும். எப்படி இவன் கானானில் வந்தான், எப்படி ஆபிரகாமை அவன் சந்தித்தான், அதனுடைய விசேஷம் என்ன என்பதை குறித்து எந்த விளக்கமும் இங்கே நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் யூதருடைய பாரம்பரிய வரலாற்றின்படி சில முக்கியமான காரியங்களை இந்த மெல்கிசேதேக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். இவனை ஒரு மர்ம மனிதன் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். இவனை குறித்த மர்மம் என்ன என்று சொன்னால், ஆதியாகமத்தில் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்ட போது யூத வரலாறு பாரம்பரியம் இப்படியாக சொல்லுகிறது. கானான் தேசத்துல காமின் சந்ததியாரோடு இந்த மெல்கிசேதேக்கு வந்திருந்தான் என்று பாரம்பரியம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அன்றைக்கு ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், 14ஆம் அதிகாரத்திலும் பார்க்கிறோம், சிறு குறு ராஜாக்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். சோதோமின் ராஜாவும் சோதோமின் இடத்துல ஒரு ராஜா இருந்தான், அதையும் நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அவனை மீட்டுக்கொள்ளத்தான் ஆபிரகாம் போகிறான். அந்த நேரத்தில் தான் சாலேமின் ராஜாவை பார்க்கிறான். இப்படி ராஜாக்கள் அங்கே இருந்த காலத்துல இந்த மெல்கிசேதேக்கும் சாலேமின் ராஜா என்று சாலேம் என்று சொல்லப்பட்ட அந்த சமாதானத்தின் ராஜாவாக அங்கே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அந்த சேத்தினுடைய வம்சத்தானாக இவன் இருந்திருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் என்னவென்றால், சேமுடைய தேவனாகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அங்கே நோவா சொன்ன காரியம். சேம் யார்? சேத்தினுடைய வம்சத்திலே வந்த நோவாவினுடைய நீதிமானுடைய குமாரன். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லும்போது சேமினுடைய வம்சத்தில் வந்தவர்களிலே அநேகர் நீதிமான்களாக இருந்தார்கள். ஏனோக்கு இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இவர்களெல்லாம் பார்க்கிறோம். இவர்கள் நீதிமான்களாக இருந்தது மாத்திரமல்ல, இவர்கள் தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றிருந்தார்கள். அதனாலே நாம் சொல்ல முடியும், இந்த சாலேமின் ராஜா இவன் வெளிப்பாடுகளை பெற்றவனாக தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றவனாக தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கிறவனாக இருந்ததுனாலே இவன் தான் ஆராதிக்கிற தேவனை தன்னுடைய ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று அவர்களையும் ஆராதிக்க செய்கிற ஒரு ஆசாரியனாக இவன் இருந்தான். அந்த திராட்சரசமும் அப்பமும் அவன் கொடுக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு ஆசாரியனுடைய போஜனம், தெய்வீக போஜனம் என்பதை பிற்பாடு நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அப்பமும் திராட்சரசத்தையும் சீஷர்களுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். பின்னாலே அதை குறித்து பார்ப்போம். இவனுடைய ஆபிரகாமை அவன் சந்தித்த போது 2 ஒரே வம்சத்தை சேர்ந்த இருவர் சந்திக்கிறார்கள். ஆனால் ஒருவருக்கொருவர் யார் என்று அவர்கள் விளங்கி கொள்ளாமல், தெரியாமலேயே, வரலாறு தெரியாமல் அவர்கள் சந்தித்தாலும் இது தேவனுடைய முன்னேற்பாடு. சேமின் சந்ததியாகிய 2 நீதிமான்கள் அங்கே சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பினாலே ஆபிரகாமுக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்று சொன்னால், அவன் விசுவாசத்திலே இன்னும் உறுதிப்பட்டிருப்பான். அவன் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தரை அவன் இன்னும் அதிகமாக அவரை ஆராதிப்பதற்கு அவன் இன்னும் அதிக ஒரு வைராக்கியமாக விசுவாசத்தில் இருந்திருப்பான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிற்பாடு இந்த சாலேமின் ராஜா என்ன ஆனான் என்று தெரியாது. அவன் ஒருவேளை வயது முதிர்ந்த காலத்துல அவன் ஆபிரகாமை சந்தித்திருக்கலாம். பாரம்பரியம் இவ்வளவுதான் நமக்கு சொல்லுகிறது, அதற்கு மேல் நமக்கு தெரியாது. இது எபிரேயர்ல இதை குறித்து இன்னும் சில காரியங்களை நாம் படிக்க போகிறோம். இந்த சந்திப்பின் விசேஷம் என்ன என்பதை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நோக்கம், அவர் முன்னேற்பாடு இந்த மெல்கிசேதேக்கின் மூலமாக அது நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஏற்பாடு என்ன? ஆண்டவர் 7ஆம் நாளை அவர் ஓய்வு நாளாக வைத்தது என்னுடைய நோக்கம் என்னவென்றால், 6 நாட்கள் மனிதன் வேலையை செய்துவிட்டு 7ஆம் நாள் தேவனோடு அவன் சஞ்சரிக்க வேண்டும், தேவனோடு அவன் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். ஆதாம் தேவனை விட்டு விலகி போனான். ஆனால் தேவனுடைய ஆசாரியனாக ஒருவன் எழும்பி ஜனங்களையும் தேவனையும் ஒன்றாக இணைக்க வேண்டும், ஐக்கியத்தை உறுதிப்படுத்த வேண்டும், அவர்களை ஒன்றாக்க வேண்டும் என்பதற்காக தேவன் முன் அடையாளமாக முதல் ஆசாரியனாக அங்கே மெல்கிசேதேக்கை தேவன்
அங்கே அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு பரம ரகசியமாக இருந்தாலும் தேவன் அதை நமக்கு சில பாரம்பரியங்கள் மூலமாக அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மெல்கிசேதேக்கை சந்தித்த போது அவனுடைய ஆபிரகாமுடைய சந்ததிகளுக்கு அது இன்னும் அதிகமான ஒரு தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் காத்து நடக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை அவர்களுக்கு கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, மெல்கிசேதேக்கினுடைய அந்த ஆசாரியத்துவம், அந்த ஆரம்ப ஆசாரிய முறைமை என்பது அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது தொடர்ந்து வர வேண்டியதாக இருக்கிறது. தலைமுறை தலைமுறையாக, சந்ததி சந்ததியாக நீதிமானின் சந்ததி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக மெல்கிசேதேக்கை தேவன் அடையாளமாக முன்னடையாளமாக அனுப்பி அவனை முன்னோடியாக அனுப்பி இருக்கிறார். இந்த ஆசாரியன் இவன் மூலமாக ஆபிரகாம் கொடுத்த அந்த தசம பாகம் ஆபிரகாமை மெல்கிசேதேக்கு ஆசீர்வதித்தது. இது எல்லாமே பிற்பாடு நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி ஆசாரியன் ஒருவன் எழும்பி, அதாவது மோசையினாலே ஆரோன் ஆசாரியன் ஆக்கப்பட்ட போது இந்த மெல்கிசேதேக்கினுடைய அந்த ஆசாரிய அந்த ஊழியத்தை தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்காக ஆபிரகாமிலிருந்து எழுப்பப்பட்ட ஒரு சந்ததியை தேவன் தெரிந்து கொண்டார். அது லேவியின் சந்ததி என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த மெல்கிசேதேக்கை பற்றி இன்னும் தொடர்ந்து நாம் வருகிற நாட்களிலே நாம் அதை பார்க்க போகிறோம். அதனாலே இந்த மெல்கிசேதேக்கு யார் என்று சொன்னால் இவன் சேமின் வம்சத்தானாக இருக்க வேண்டும் என்று பாரம்பரியம் அப்படித்தான் சொல்லுகிறது. சேமின் வம்சத்தான். ஏனென்றால் சேம் அவனுடைய முற்பிதாக்கள் ஆராதித்த, சேத் என்பவன் ஆராதித்த தேவனாகிய கர்த்தர், அது நோவா சொன்னது போல தேவனாகிய கர்த்தர், சேமின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது போல தேவன் இந்த சந்ததியை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டு அந்த சந்ததியிலே ஒரு மர்ம மனிதனையும் ஆண்டவர் அனுப்பி இப்படியாக சேமுடைய சந்ததியை கர்த்தர் ஆபிரகாம் மூலமாக தொடர்ந்து தேவனுடைய நீதிமான்கள் ஆராதிக்கக்கூடிய ஒரு ஆசாரிய முறைமையை கொண்டு மறுபடியுமாக உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய, தம்முடைய ஜனங்களுக்கு மாத்திரமல்ல உலகம் முழுமைக்கும் ஆசாரியத்துவத்தை, ஆசாரிய முறைமையை அது வெளிப்படுத்தப்படும்படியாக தேவன் அனுப்பின இந்த மெல்கிசேதேக்கு, இந்த மெல்கிசேதேக்கின் மூலமாக ஆபிரகாமின் மூலமாக அவருடைய சந்ததியார், இந்த சந்ததியிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியர் என்று அழைக்கப்படுகிறவராக அவர் ஆபிரகாமின் சந்ததியில் வருகிறார். ஆனாலும் எபிரேயரிலே 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் மெல்கிசேதேக்கையும் ஒப்பிட்டு சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதை அடுத்த முறை நம்ம பார்க்க போகிறோம். அதுவரை இந்த ஆபிரகாமுடைய சந்திப்பு, மெல்கிசேதேக்கும் ஆபிரகாமும் சந்தித்த அந்த சந்திப்பு அர்த்தமுடையது, தேவனுடைய முன்னேற்பாடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சோதோமின் ராஜா சத்துருக்களாலே பிடிக்கப்பட்டு போனது தேவனுடைய ஏற்பாடு. லோத்தும் அவனுடைய எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு போனது தேவனுடைய ஏற்பாடு. அவர்களை சோதோமின் ராஜாவையும் லோத்தையும் மீட்டு கொண்டு வருவதற்காக ஆபிரகாமை தேவன் அனுப்பினது தேவனுடைய முன்னேற்பாடு. அங்கே மெல்கிசேதேக்கை சந்தித்தது தேவனுடைய முன்னேற்பாடு. மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி ஒரு ஆசாரியத்துவம் ஏற்பட்டது, தேவனுடைய முன்னேற்பாடு. அந்த முன்னேற்பாட்டின்படி இன்று வரை ஆசாரியத்துவம் தொடர்ந்து வருகிறது. அதை குறித்து நாம் அநேக விஷயங்களை நாம் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்க போகிறோம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அழகாக பேதுரு சொல்லுகிறார், ஆச்சரியமான அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய சந்ததியாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருடைய ஜனங்களாயும் இருக்கிறீர்கள் என்று நம்மை பார்த்து பேதுரு சொல்லுகிறார். இந்த ஸ்லாக்கியம் நமக்கு எப்படி கிடைத்தது? தேவனாகிய கர்த்தருடைய முன்னறிவிப்பின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகா பிரதான ஆசாரியராக நமக்கு அனுப்பி நமக்காக தேவன் வைத்த இந்த ஆசாரிய முறைமைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.